ஹலோ காய்ஸ், நீங்கள் இப்போ பார்க்கிறது தக்ஷித் ஃபயர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் கோம்பையம் டாபர்மேனம் பற்றி பேச போகிறேன். கோம்பையம் டாபர்மேனம் எப்படி விளையாடுன்னு பாருங்க. உங்களை ஃபஸ்ட்டு பார்க்க விளையாடியது மாதிரி இருக்கும். போதான் தெரியும் இதெல்லாம் ஒரு விளையாட்டான்னு. சரி, நம்ம இப்போ டாபிக் வரும். நான் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் கோம்பை வாங்கும்போது அது சின்ன வயசில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போட்டேன். சரி, அதுக்கு அடுத்து டாபர்மேனோட வீடியோ எங்கே ப்ரூவ் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, டாபர்மேனோட வீடியோ நாங்கள் எடுத்திருந்தா உங்களுக்கு அனுப்பினோம். நான் போட்டிருப்போம் பாசி என்ன பண்ணியது அனுப்பியிருந்தால அந்த நேரம் நான் வீட்டிலே இல்லை. சரி போட்டு சண்டை விளையாடிய ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கோம்பைக்கு ஏஜ் ஆகலை, மாதம்தான் ஆச்சு. கோம்பைக்கு 4 months தான் ஆச்சு. ஆனால் டாபர்மேன் வேணால் 3 months தான். எப்படி கோம்பையை பிடிச்சி கீழே கடத்தி பிடிச்சி வச்சு கடிச்சது. நீங்கள் அட்லீஸ்ட் கோம்பைக்கு பிடிச்சி கழுத்த மட்டும் பாருங்க. இப்படி உள்ள இப்படி லைனாக இருக்கான். என்னன்னு கேட்டிங்கன்னா டாபர்மேனோட பல்ல அடையாளம். ஏன்னா டாபர்மேன் அவ்வளோ சின்ன நினச்சி பார்க்காதியா. ரெண்டுலேயும் வெயிட்டுனா அது டாபர்மேன் தான். கோம்பை பார்க்க காற்று போல இருக்கு. அந்த வயசில் பெருசு, ஆனால் வெயிட்டில் பெருசாக்க டாபர்மேன். அவ்வளோதான் கோம்பை மாட்டிச்சு டாபர்மேன். அவ்வளோதான் டாபர்மேன் எப்படி பிடிச்சி கோம்பையை கடிச்சதுன்னு பாருங்க. கோம்பை ஓடி வந்து டாபர்மேனுக்கு அட்டாக் பண்ணு. இதுதான் கோம்பை சர்வே பண்ணி ஓடிட்டே இருக்கான். அதுக்கு ஸ்பீடு குறையாது, ஆனால் மற்ற டாக்ஸுக்கு ஸ்பீடு குறைக்க வைக்கும். அதுகிட்ட இப்படி கீழே கிடந்து நக்கல் காட்டம் வாலாட்டம் என்ன வேணாலும். ஆனால் அது கடிச்ச ஸ்லோவாக்கிட்ட வந்த உடனே அட்டாக் தொடங்காது. கடந்துட்டு அவனால் அட்டாக் பண்ண முடியாதுன்னு அது எல்லோரும் பார்க்கலாம். எப்படி சர்வே பண்ணிட்டு இருந்தான் ஓடிட்டு அட்டாக் பண்ணியான்னு பாருங்க. இப்போ சர்வே பண்ணியா பார்க்கலாம். தொட்டி எடுத்துகிட்டு போய் எப்படி விளையாட்டு காட்டுறதுன்னு பாருங்க. டாபர்மேன்ட்ட விளையாட்டு காட்ட மட்டும் செய்ய மாட்டான். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்